2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் ஏப்ரல் 23 வாக்குப்பதிவை நோக்கி விறுவிறுப்பாக நகர்ந்து வரும் வேளையில் புதிய திருப்பமாக த.வெ.க. தலைமையிலான 3வது அணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் கூட்டணிகளும் தங்களது பலத்தை நிலைநிறுத்தி வரும் நிலையில் இதுவரை எந்த கூட்டணியும் இல்லாத விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து நிற்குமா அல்லது புதிய கூட்டணியை உருவாக்குமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த சூழலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் திடீர் கைகோர்ப்பு தமிழக அரசியல் ஒரு புதிய அதிகார மையத்தை நோக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் கட்சியும் சின்னத்தையும் இழந்த நிலையில் இருக்கும் ராமதாஸின் பாமக மற்றும் சசிகலாவின் கட்சி ஆகியவை இணைந்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளது. வெற்றி கூட்டணி அமைய தயாராக இருப்பதாக ராமதாஸ் கூறியிருப்பது த.வெ.க. தலைவர் விஜய்க்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடனான பேச்சுவார்த்தைகள் கைகூடாத நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரனின் ஆதரவை பெற்றுள்ள விஜய் இப்போது பெரியப்பா ராமதாஸ் மற்றும் சின்னம்மா சசிகலாவுடன் கூட்டணி அமைத்தால் அது வட மாவட்டங்களில் வன்னியர் வாக்குகளையும் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்குகளையும் ஒருங்கிணைக்க உதவும். விஜயின் இளையோர் பட்டாளம் மற்றும் நடுநிலையாளர்களின் வாக்குகளுடன் ராமதாஸ் மற்றும் சசிகலாவின் சமூக ரீதியான செல்வாக்கு இணைந்தால் இந்த 3வது அணி சுமார் 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் கடும் போட்டியை உருவாக்கும். ராமதாஸ் மற்றும் சசிகலாவிடம் தற்போது அதிகாரப்பூர்வ சின்னங்கள் இல்லாதது விஜய்க்கு சாதகமாக அம்சம். இவர்கள் த.வெ.க. விசில் சின்னத்திலேயே போட்டியிட முன்வந்தால் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரே சின்னம் பரவலாக சென்றடையும். இது தேர்தலுக்கு பின் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் வாக்குறுதியை நிறைவேற்றும் ஏதுவாக இருக்கும்.